அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. மழை வருவதை உணர்ந்தாலே மயில் தோகை விரித்து ஆடும் என்பார்கள். மயிலாக உருவெடுத்த கலைஞர்கள் தோகை விரித்து ஆட அவர்களை கண்ட கார்மேகம் மழையை வரவேற்கும் மயில்கள் என நினைத்ததோ என்னவோ. தோகை விரித்தாடிய அந்த கலைஞர்கள் மீது கார்மேகம் தோகை விரித்து மழையாக கொட்டி தீர்த்தது. பார்வையாளர்களை நெகிழ வைத்த அந்த நாட்டிய நிகழ்ச்சியை தற்போது பார்க்கலாம். சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானத்தில் பிரிட்ஜ் அகாடமி சார்பில் நடைபெற்ற சித்திர நாட்டியம் என்ற பிரம்மாண்ட நாட்டிய நிகழ்ச்சியில் பார்வையாளர்களை நெகிழச் செய்த காட்சிகள்தான் இவை. முனைவர் சுமதி சுந்தர் தலைமையில் நடைபெற்ற சித்திரநாட்டிய நிகழ்ச்சியில் மயூர நடனம் மற்றும் மயூர நர்த்தனம் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன. நூற்றுக்கணக்கான பரத கலைஞர்கள் ஒருங்கிணைந்து தங்கள் உடல் அசைவுகளால் மயில் உருவத்தை தத்ரூபமாக உருவாக்கினர். பரதக்கலையின் அசைவுகளில் மயிலின் தோகை விரித்து மயிலென பாவித்து கலைஞர்கள் நடனமாடிய போது எதிர்பாராத விதமாக வானம் கருத்து மழை கொட்டத் தொடங்கியது. ஆனாலும் மழையை பொருட்படுத்தாமல் கலை மீதான காதலுடன் சுமார் 350க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் 45 நிமிடங்களுக்கு மேலாக தொடர்ந்து பரதமாடி பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தனர். கொட்டும் மழையிலும் கலைஞர்களின் கால்கள் தாளம் தவறவில்லை. மழை துளிகளும் அவர்களின் நாட்டியத்திற்கு இசை சேர்த்தன. இயற்கையும் இந்த நாட்டிய நிகழ்வோடு கைகோர்த்த நிலையில் கலைஞர்களின் அர்ப்பணிப்பும் பார்வையாளர்களை நெகிழ வைத்தது. மழையையும் வென்று கலையின் மீது கொண்ட காதலை வெளிப்படுத்திய இந்த நாட்டிய நிகழ்வு மறக்க முடியாத கலை தருணமாக அமைந்ததாக அதில் பங்கேற்ற கலைஞர்கள் மெய்சிலிர்க்க கூறினர். இது இட்ஸ் கம்ப்ளீட்டா அன்எக்ஸ்பெக்டட் திங். ஏன்னா நாங்க ப்ரீபோன் பண்ணிட்டோம் ப்ரோக்ராமே. நாங்க மழை வரும்னு தெரிஞ்சுதான் 12 மணிக்கு ஆரம்பிச்சோம். அப்படியும் அந்த மயில் தொகை விரிச்ச உடனே மழை வந்தது அமேசிங்கா இருந்தது. என் லைஃப்ல நான் சின்ன வயசுல இருந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். ஆனா இது வரைக்கும் நான் மழையில ஆடினதே கிடையாது. இட்ஸ் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. இதுக்கப்புறமும் இந்த மாதிரி மழை கொட்டுமா நான் ஆடும் போதுன்னு தெரியல. வண்டர்ஃபுல்லா இருந்தது. நான் கம்ப்ளீட்டா என்ஜாய் பண்ணேன். தேங்க்ஸ் டு நேச்சர், தேங்க்ஸ் டு சுமதி மேம், தேங்க்ஸ் டு பிரிட்ஜ் அகாடமி. மழையை வென்றது நாட்டியம் மட்டுமல்ல, பார்வையாளர்களின் நெஞ்சங்களையும் வென்றது பாரம்பரிய மிக்க சதுராட்ட கலை. அவங்க கரெக்டா அந்த தொகையை விரிக்கிற சமயத்துல அப்படியே பெரிய மேகம்லாம் சூழ்ந்துக்கிட்டு பயங்கரமா மழை கொட்டி தீர்த்துருச்சு. அதை பாக்குறப்ப அப்படியே ஒரு கூஸ்பம் மொமெண்டா இருந்துச்சு. பசங்களும் சின்ன பசங்க அவங்க மழையில எப்படி ஆட போறாங்கன்ற மாதிரி நான் ஐயோ மழை பெய்யுதே அப்படின்ற மாதிரி நினைச்சேன். பட் அவங்களுக்கு ஒரு புது எனர்ஜி கிடைச்ச மாதிரி அப்படியே பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. சூப்பர்பா இருந்துச்சு. அதை பாக்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. எல்லா டான்சர்ஸ், இந்த ஆர்கனைஸ் பண்ணவங்க எல்லாமே சூப்பர்பா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இது என்னோட லைஃப் டைம்ல மறக்க முடியாத ஒரு ஈவெண்ட்டை நேர்ல பார்த்ததுக்கான மகிழ்ச்சி எனக்கு என்னைக்குமே எனக்கு மறக்காது. பரதம் ஒரு நடனம் மட்டுமல்ல, அது உணர்வுகளின் மொழி என்பது இந்த நிகழ்ச்சி மூலம் மெய்ப்பட்டது எனலாம். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.